ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போகிற போக்க பார்த்தா தக்காளி விலை கோல்டு ரேட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் ஆயிரும் போல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட் சட்னி தான். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணிடலாம். அதே சமயம் உங்களுக்கு தக்காளி போடணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாமல் தக்காளி இல்லாத சட்னி, தக்காளி இல்லாத குழம்பு வகைகள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸும் தக்காளி இல்லாதது நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி இந்த சட்னி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரொம்ப கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்குமே கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி, அதுக்கப்புறம் நார்மல் சில்லி 2, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கருகிடாமல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்புலாம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் வரைக்கும் வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறோம். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போது அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு இது நல்லா வதங்கிடணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கினாலுமே சட்னி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வதங்குச்சுன்னா உங்களுக்கு அந்தளவு கலர் வராது. அதனால நீங்கள் நல்லா போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பரில் கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக கட் ஆகி உங்களுக்கு நல்லாவே வதங்கிடும். நம்ம அரைக்க தான் போகிறோம், பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வதங்குற டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்குறதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வதங்குறப்பே தெரியும். நம்ம தனியா கடலைப்பருப்புலாம் அதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு ஆப்ஷன். தக்காளி உங்களுக்கு வேணும், ரொம்ப பிடிக்கும், தக்காளி சட்னி பிடிக்கும்னா நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணிங்கன்னா தக்காளி சட்னியை மறந்துடுவீங்க. இது கூட ஒரு 6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அதை 2ஆக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் 7லேருந்து 8 வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் அதிகம் பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக இருக்கணும்னா ஒரு 6 சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சியை தாண்டிடுச்சு. இது போல் அது நல்லா வதங்கிட்டு இருக்கப்போ ஒரு சொல அளவுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சமாக புளி கரைசல். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்குன்னு நீங்கள் லெமன் சைஸ் எடுத்துடக்கூடாது. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அந்த அளவு மட்டும் எடுத்திங்கன்னா போதும். அந்த அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி போடாத குறையே தெரியாது. நமக்கு தக்காளி சட்னி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சட்னி லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் இதை நான் அடிக்கடி செய்வேன். ஏன்னா இதில் எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் கடலைப்பருப்பு தனியாவோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி கலர் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. உங்களுக்கே தெரியுதான்னு தெரில. ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது. அந்த டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சிக்கு அடுத்து ஒன்று கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்குள்ள அந்தளவு வதக்கிக்கணும். இப்போது வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அதை போயிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப போட்டு கொலன்னு அரைக்காமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சும்மா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நம்ம வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு இதுக்கு மேலே சேர்க்காமல் நம்ம சட்னியை இதில் சேர்த்து வதக்க போகிறோம். ஏன்னா நம்ம அதில் தனியா கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அதை என்ன தான் வறுத்துட்டு போட்டாலும் இது கூட போட்டு குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு இன்னும் சட்னி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க, எங்கேயாவது வெளில போகிறீங்க, உங்களுக்கு சட்னி கெட்டு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம். இதில் தேங்காய் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறது, தக்காளியும் இல்லை. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இந்த சட்னி. அதே சமயம் கெட்டும் போகாது. இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. கணக்கு வழக்கு இல்லாமல் உள்ளே போகும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னுச்சின்னு சொல்லுங்கள். நம்ம போட்டிருக்க தக்காளி இல்லாத குழம்பு, அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிலாம் செக் பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.